அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குற ஒரு சில முக்கியமான கேள்விகள் என்னென்னா, இந்த வாழையை பொறுத்தளவில் எந்த மாதத்தில் நடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் இதை இப்படி நினைக்கிறத விட, நம்ம எந்த மாதத்தில் அறுவடை செய்யணும், எந்த மாதத்தில் அதுக்கு நிறைய விலை கிடைக்குது அப்படி பாருங்கள். எந்த மாதத்தில் விலை கிடைக்குதோ அதுலேருந்து அந்த ரகம் 1 வருஷம் மரமா, 1.5 வருஷம் மரமா, அல்லது 10 மாத ரகமா அப்படின்னு பார்த்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மாதங்களில் நடுற மாதிரி அமைச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் விற்பனை கொண்டு வரணும். இது பொதுவாக நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்குங்க செவ்வாழை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் 16 மாதம் அப்படின்னா எந்த மாதத்தில் செவ்வாழைக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடவு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, கட்டைகள் நடணுமா அல்லது திசு வாழை நடணுமா, டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறோம். எதுவாக இருந்தாலும் நல்லதுங்க. பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பயிர் ஆரம்பத்தில் வளரும்போது நம்ம சின்ன பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி நிறைய நோய்கள் வரும், தடுப்பூசி நிறையா போடணும், நல்ல உணவு கொடுக்கணும், நிறையா தடவை கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வாழையை நடத்தணும். பொதுவாக வாழை கன்று வாங்கிட்டு வரோம்னா குறைஞ்சபட்சம் 1 கிலோ இருக்கணும் அதோட எடை. நீங்கள் வாழைக்கன்று வாங்கிட்டு வந்தோடனே வாழைக்கன்றை தரம் பிரிக்கணும். சைஸு சின்னதாக இருக்கிறது, மேலே வெள்ளையாக படிஞ்சிருக்கு, வெட்டுன மாதிரி அமைப்பு இருக்குது, கருப்பாக இருக்குது, தொட்டால் ஒரு கொலன்னு இருக்குது, இந்த மாதிரி கண்ணெல்லாம் தனியாக வச்சிடணும். தெளிவான கட்டைகளை மட்டும் நடணும் அப்படின்னு வச்சுக்கணுங்க. ரெண்டாவது, நடும்போது 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டர் பாசிலோமிசிஸ் 2 திரவமும் கலந்துக்கணும். 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் இப்படி கலந்து வச்சுட்டு ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் அப்படியே ஊற்றி விட்டுறணும். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அந்த ஆரம்ப கால வளர்ச்சி நல்லாயிருக்கும். எந்த நீங்கள் ஒதுக்கி வச்ச கட்டை கிடைச்சாலோ அல்லது திசு வாழை கன்றாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக பராமரிக்கக்கூடிய இடம் எது அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நடவு செய்யுங்க. அங்கே நடவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்காணிப்பில் அதை 1 தடவைக்கு 2 தடவை கொடுத்து அதை எழுப்பி கொண்டு வர ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். மூணாவது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாழைங்கிறது கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக இருந்து வளர வேண்டிய ஒரு பயிர். அப்போ வேரில் ஒரு நோய் இருந்தால் ஈரத்தின் வழியாக ரொம்ப ஈஸியாக பரவும், அடுத்தடுத்த பயிருக்கு நோய் வரும். அப்போ நோய் இல்லாமல் வச்சுக்கணுங்கிறதா முதல் செய்தி. அந்த செய்தியை நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு மாத அளவில் அல்லது 1 மாதம் விட்டு 1 மாதம், அன்றைக்கி ஏரல்லேருந்து பேசுனீங்கள்ல, ஏரலில் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, நம்மளுடைய இது அதிகமாக பாதிக்கப்படுது, அந்த மொந்தன் ரகமும் பூவன் ரகமும் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு காரியம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய பராமரிப்பு குறைபாடு. இப்போ இந்த பொருளை பொறுத்தவரை பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையிலையோ அல்லது வெளியில் கடைகள்லையோ கிடைக்கும், கம்மியான விலையில் கிடைக்கும். அந்த பொருளை அதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 200 லிட்டரில் கலந்தோம்னா மரத்துக்கு 1 லிட்டர் அப்படி பார்க்கணும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டிங்க 1 ஏக்கருக்கு சொல்லுங்க அப்படின்னு. 1 ஏக்கருக்கு சொல்லக்கூடாதுங்க. நம்ம வாழை குலையை எடுத்திங்கனாலும் 1 குலை 20 கிலோ அப்படி தான் பேசுகிறோம், ஏக்கருக்கு பேசுகிறதில்ல. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு தனி மரத்துக்கு கவனம் கொடுக்குற மாதிரி, தனி மரத்துக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்குற மாதிரி இந்த அமைப்பில் நம்ம அதை கவனித்தா தான் முறையான எடை வருங்க. முறையான எடை அப்படிங்கிறது சராசரியாக 15 கிலோலேருந்து 30 கிலோ, ஒரு சில ரகங்களில் 30 கிலோ வரலும் நம்ம லாபம் எடுக்கணும். காயோட சைஸும் இருக்கணும், மொழுன்னு அது வாங்குறவங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், நுகர்வோருக்கு பிடிக்கிற மாதிரி வளர்க்கணும். அது கூட வளர்ப்பு முறையெல்லாம் அடுத்து சொல்கிறேங்க. ஆனால் இதை தான் மனசில் வச்சுக்கணும். தனி மரம்னு மனசில் வச்சு நீங்கள் ஒரு வளர்ப்பை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய செய்தி. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.